2 வருஷம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் பண்ண மாட்டேன். உங்களை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் டாக்கிங்க. இந்த ஃபஸ்ட்டு உங்கள் கிளாஸில் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நடந்த ஒவ்வொரு நிமிடமே வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் தான். கோவங்களாக இருந்தாலும் சரி, உங்களை திட்டினதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு அற்புதமான ஞாபகம். அதை பற்றி பேசணுன்னா அந்த 5 மினிட்ஸ் நிச்சயம் பத்தாது. இந்த ஒரு நாள் இருந்தாலுமே வந்து அது பேசி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் 5 மினிட்ஸில் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்கள் கிளாஸ்க்கு லெக்சரராக ஸ்டேஜ் ஏறி ஃபஸ்ட்டு பார்த்து நிற்கணும். இன்னும் வந்து அவங்க எழுதுன முதல் கவிதையை அவங்களோட குழந்தை என்ன சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் இந்த ஃபீல்டிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு தான். பார்க்க போனால் நீங்களே கொடுக்க மாதிரி தான். நான் எடுத்த உங்கள் சப்ஜெக்ட் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அதுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்தீங்க. அது மூலமாக நல்ல பேர் கிடச்சிது டிபார்ட்மெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பப்போ ஃப்ரீ டைம் கிடச்சிதோ அப்போல்லாம் வந்து உங்களெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றி நீங்கள் ஏதாவது ஈவெண்ட்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேஜில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ண வச்சது அந்த தருணங்கள். அப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ ஒரு நாள் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு இருக்கா இல்லையான்னு தெரியல. நம்ம பிரின்ஸிபல் வந்து ஸ்டேஜில் நம்ம பசங்க 2 பேர் எங்களோட ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதை வந்து சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கரெக்டாக நம்ம பிரின்ஸிபல் கிராஸ் பண்ணார். ஸோ அந்த டைமில் பிரின்ஸிபல் அதை பார்த்து எதுவும் நினச்சிடக்கூடாது அப்படின்னு நான் எல்லாம் உங்களை சமாதானப்படுத்தினது. அப்போ வந்து என் கண்ணில் தெரிஞ்ச கொஞ்சம் பயத்தை பார்த்து நீங்களும் சிரிச்சது, இதெல்லாம் வந்து இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏ செக்ஷன் நான் அடுத்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அதுலேயும் நல்ல பர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணது, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நான் ஸ்டேஜில் ஏறி ஒருத்தங்க ட்ராயிங்ஸு, அவங்களோட ஸ்பீச்சிங் டேலண்ட்டு எல்லாத்தையும் வந்து அங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் மறக்க முடியாத தருணங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட ஐவி வரணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. கடைசியாக அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல ஒரு சூழ்நிலை. இருந்தாலும் உங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அந்த அன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருந்தேன். அப்போ கூட எல்லோரும் வந்து நான் உங்கள் கூட வரவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க. ட்ரெயின் மூவ் ஆகிறப்ப தான் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது நான் வரல அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ட்ரெயினுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் கூப்பிட்ட அந்த சத்தங்கள், அந்த பாசம், அதெல்லாம் வந்து நீங்கள் இன்னும் சில சமயம் நினச்சி பார்த்தா புல்லரிக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான பேட்ச்சு. உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வரைக்கும் உங்களால் வந்து அவமானப்பட்டங்கிற ஒரு விஷயங்கள் நடந்ததே இல்லை. எப்போவுமே உங்களால் வந்து எனக்கு ஒரு பெருமை தான் கிடைச்சதே ஒழிய உங்களால் வந்து அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததில்லை. அப்புறம் ஒரு சில தருணங்களில் உங்களை திட்டிருக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னா உங்களை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என் மேலே கோபங்கள் இருக்கலாம். இப்போ இது மூலமாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களோட சகோதரன் உங்களை திட்டியிருந்தால் நீங்கள் எப்படி எடுத்துருப்பீங்களோ அது மாதிரி எடுத்துகிட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் அது மாதிரி பண்ணாமல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் தன்னோட மாணவன் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல இருக்கான், அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவான், வாழ்க்கையில் அவனால் ஸ்டாண்ட் பண்ணி நின்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. அது மாதிரியான ஒரு நம்பிக்கை நிச்சயம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து உங்களை பார்க்குறப்ப நிச்சயமாக உங்களை நினச்சி நான் பெருமைப்படுற மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. எனக்கு இந்த 5 மினிட்ஸ் வந்து பத்தாவது, இன்னும் நிறைய பேசணும். இருந்தாலும் இந்த 5 மினிட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட்.